ஊட்டி குதிரை பந்தய திடல் சீல் வைத்து மூடப்பட்டது. ரேஸ் கிளப் குத்தகை தொகையை முறையாக செலுத்தாததால் நடவடிக்கை. 822 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதால் 52.34 ஏக்கர் பரப்பளவுள்ள பந்தய மைதானம் வருவாய்த்துறையால் கையகப்படுத்தப்பட்டது. சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கும் பணியினை தோட்டக்கலைத்துறை தொடங்கியது. பண்ணுங்க, நீங்க எங்க வேணாலும் பண்ணுங்க சார். நாங்க பண்றோம், நீங்க அனுமதி கொடுத்து அது இல்லையா இப்போ நம்பிட்டு இருக்குது என்ன நீலகிரி மாவட்டம் உதகமண்டல வட்டம் உதகமண்டலம் மேற்கு கிராமத்தை சேர்ந்த சுமார் உதயநகர் மத்திய பகுதியில் உள்ள சுமார் 52.34 ஏக்கர் நிலமானது அரசு சொந்தமான நிலமாகும். அந்த நிலத்தினை கடந்த 1978ஆம் ஆண்டு மெட்ராஸ் ரேஸ் கிளப் என்ற நிறுவனத்திற்கு அரசால் குத்தகை விடப்பட்டு அந்த நிறுவனத்தினர் 2000ஆம் ஆண்டு வரை இந்த குத்தகை தொகையினை செலுத்தி வந்தனர். 2001ஆம் ஆண்டு பிறகு இந்த நிறுவனத்தினர் குத்தகை ஆண்டுதோறும் அவர்களுக்கு டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியும் அவர் அந்த குத்தகை பாக்கியை செலுத்தாதன் காரணமாக செலுத்தாமல் மாண்புமிகு சென்னை உரிமத்தை நாடி வழக்கு தொடர்ந்து அந்த மாண்புமிகு சென்னை உரிமத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அந்த குத்தகை பாக்கி சுமார் அந்த 2000ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை 2023 வரை சுமார் 822 கோடி அளவிற்கு வந்து பாக்கி வைத்ததன் காரணமாக இந்த நிலங்களை வந்து உடனடியாக மீட்டு பொது பயன்பாட்டிற்கு விடுவதற்கு மாவட்ட அரசுக்கு உத்தரவிடப்பட்டு இன்று மாவட்ட அரசு மேலான அறிவிப்பின்படி இன்று வந்து வட்டாட்சியர் உள்ளிட்ட காவல்துறை பாதுகாப்பில் அந்த 52.34 ஏக்கர் நிலமானது மீட்டெடுக்கப்பட்டது. அந்த விவரம் மாவட்ட ஆட்சி அறிக்கை அனுப்பப்பட்ட பேரில் மாவட்ட ஆட்சியர் மீண்டும் வந்து இந்திய தினமே அந்த மீட்கப்பட்ட 52.34 ஏக்கர் நிலத்தினையும் சுற்றுச்சூழல் பார்க் பூங்கா அமைப்பதற்கு தோட்டக்கலை துறைக்கு முன்னுரிமை அனுமதி வழங்குகின்றது. இன்று தோட்டக்கலை துறையினர் துறையை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஒரு பணியாளர்கள் வந்து இன்று ஆரம்ப பணியில் துவங்கியுள்ளனர் என்ற ஒரு சாவி மட்டும் வச்சிருக்கேன். வேற கொடுத்துட்டு அப்புறம் மொத்தம் அப்படி எல்லாம் பார்த்துக்கோ. நீ அந்த இதை முன்னாடி இதில் எடுத்து விடுங்க. அப்படின்னா கை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேண்ணா வச்சுங்க. வச்சுங்க